நம்ம பிடிச்சு பண்ற 3 விஷயத்தாலதான் நம்ம ஹேர் வந்து டேமேஜ் ஆகுது. அது என்னென்னலாம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து கெமிக்கல் ப்ராசஸ். இந்த கெமிக்கல் ப்ராசஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா, கலரிங் பண்றோம் இல்ல ஸ்ட்ரைட்னிங் பண்ணோம் நம்ம நினைக்கிறோம்ல, அதுதாங்க மெயின். அப்படி பண்ணும்போது நம்மளோட ஹேர் வந்து ஓவர ப்ராசஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம கண்டிப்பா பாண்ட் ஸ்ட்ரென்திங் ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் அது மெயின்டைன் ஆகுங்க, இல்லைன்னா நம்ம ஹேர் ஸ்பாயில் ஆகும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹீட் டூல் வந்து மிஸ்யூஸ் பண்றது. இன் ஜென்ரலா நம்ம ஹீட் டூல வந்து நம்ம ஹேருக்கு அப்ளை பண்றோம்னா தயவுசெய்து ஹீட் ப்ரொடெக்டர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹீட் டூல்ல யூஸ் பண்ணுங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா இன் ஜென்ரலா 145 to 180 டிகிரில வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். பண்ணும்போது இனி ஒரே ஸ்டோக்ல பண்ணுங்க, நிறுத்தி பண்ணாதீங்க. ரிப்பீட்டட் ப்ராசஸ் வில் டேமேஜ் யுவர் ஹேர். மூணாவது வந்து வெட் ஹேர் எப்போதுமே வீக்கா இருக்குங்க. ஸோ வந்துட்டு வெட் ஹேர்ல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மைக்ரோ ஃபைபர் டவர்ல வந்து யூஸ் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு உடன் கோம் நம்ம கிட்டே இருக்கு, வாங்கிக்கோங்க. ஒயிட் டீத் கோம்ல வந்துட்டு கீழே இருந்து டேங்கில் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்க ஹேர் டேமேஜ் ஆகாது. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.